இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன்ல ருக்மிணி பேசும்போது சுமார் 50 வருஷத்துக்கு முன்னாடி வெட்ட வழியில என்னோட அண்ணனும் ஒரு சில பசங்களும் கையில பேட்டோடையும் கண்ணுல கனவோடையும் நின்னுகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கனவுகள் எல்லாம் வாழ்க்கையோட ஒரு பகுதியாகி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா அலுமினிலையும் நானே பேசி கேட்டிருக்கீங்க. அதனால இப்ப நம்ம அகாடமியோட பெருமை துருவ் வந்து பேசுவாருன்னு சொல்ல அவனும் மேடைக்கு வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு, நான் வாழ்க்கையில நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் கூட இவ்வளவு பயம் இருந்ததில்ல. ஆனா இந்த மைக்கு முன்னாடி பேசணும்னா மட்டும் பயமா இருக்கு. ஆனா இந்த மைக்கை விட ருக்மணி மேம பார்த்தா இப்ப கூட பயமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பசங்க எல்லாருக்கும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு ருக்மணி கிட்ட, மேம் நான் கீழே நம்ம பசங்களோடவே போய் உட்காந்துக்கிறேன், அதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு பசங்களோட ஜாயின் பண்ணிக்கிறான். அப்புறம் மறுபடியும் ருக்மணி வந்து, நம்ம அகாடமி பல கிரிக்கெட் ஜாம்பவான்களை உருவாக்கி இருக்கு. ஆனா கிரிக்கெட் மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸோட ஒட்டுமொத்த தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய ஒருத்தரை நம்ம அகாடமி உருவாக்கி இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க தான் நம்மளோட தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் துளசின்னு சொல்லி பேச கூப்பிடுறாங்க. துளசியும் வந்து ருக்மணி மேம் பேசும்போது எனக்கு பயிற்சி கொடுத்ததை நினைச்சு பெருமையா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்திய கிரிக்கெட்டின் தங்க மங்கை ருக்மணி மேம் கிட்ட பயிற்சி பண்ணதுதான் எனக்கு பெருமைன்னு ரொம்ப பெருந்தன்மையா பேசிட்டு, என்ன எல்லாரும் ஒரு மினிஸ்டரா தான் பார்த்திருக்கீங்க, ஆனா இதே கிரவுண்ட்ல அவுட் ஆகிட்டு ஸ்கோர் போர்டு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்கேன். செலக்ஷன் ப்ராசஸ்ல என்னோட இடம் இன்னொருத்தருக்கு போனப்ப கூட அதை எதிர்த்து கேட்க தைரியம் இல்லாம அழுதுகிட்டு இருந்திருக்கேன். வாழ்க்கைன்றது யாரால எப்ப மாறும்னு தெரியாது. சிலருக்கு டீச்சர்னால மாறும், சிலருக்கு கோச்சஸ்னால மாறும், சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸால மாறும், சிலருக்கு பேரண்ட்ஸால மாறும். ஆனா எனக்கு ஒரு சீனியர்னால மாறுச்சுன்னு பிளாஷ்பேக்ல துளசி போர்டு மெம்பர்ஸ் முன்னாடி பயங்கரமா ப்ளே பண்ண செலக்டர்ஸும் அவ விளையாடுறத பார்த்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கத ருக்மணியும் கேட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனா பிளேயர்ஸோட நேம் லிஸ்ட் வந்ததும் அதுல செக் பண்ணி பார்க்கும்போது துளசியோட பேரு இல்லைன்னு தெரிஞ்சதும் போர்டு மெம்பர்ஸ் கிட்ட கேட்கலாம்னு ரூமுக்குள்ள போக, இப்ப நீ என்ன கேட்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். செலக்ஷன்ல நிறைய இருக்கு. பேஷன், ஃபிட்னஸ், ஆட்டிடியூட். இதுல ஃபிட்னஸ்லாம் இருக்க வேண்டிய இடத்துல சரியா தான் இருக்குன்னு அவகிட்ட தப்பா நடந்துக்க பாக்க கையை தட்டி விட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து ஓடி வந்துடுறா. அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸும், என்னடி அந்த ரூம்ல இருந்து அழுதுகிட்டே ஓடி வந்த, ஏற்கனவே சீனியர்ஸ் எல்லாம் அந்த ஆளு தப்பா நடந்துக்குவான்னு சொன்னாங்க, உங்ககிட்டயும் தப்பா நடந்துக்கிட்டானா, இந்த விஷயம் மட்டும் வீட்டுல தெரிஞ்சா கிரிக்கெட்டே விளையாட போக வேணாம்னு உன்னதான் திட்டுவாங்கன்னு சொல்ல, இதை நினைச்சு துளசி ரொம்ப அழுக ஆரம்பிக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆறுதல் சொல்றாங்க. அங்க கட் பண்ணா துளசி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா செலக்டர் மண்டை மேலேயே பால் வந்து விழ, யாருன்னு பார்த்தா ரங்கன் தான் அடிச்சிருக்கான். அப்புறம் உள்ள வந்ததும் பக்கத்துல இருந்தவன் ரங்கன் கிட்ட, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமான்னு கேட்டா, டேய் விஷயம் தெரிஞ்சதும் நீ என்ன பண்ணிருக்கணுமோ அதை தான் நான் பண்ணிருக்கேன், இதே மாதிரி உன் பொண்ணு கிட்ட ஒருத்தன் நடந்துக்கிட்டா இப்படிதான் நடந்துக்குவியான்னு கேட்க, நீ தேவையில்லாம உன்னோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, டேய் நீ எல்லாம் செலக்ஷன் கமிட்டி ஹெட்டா இருக்கவும் லாய்க்கு இல்ல, ஒரு பொண்ணுக்கு தகப்பனா இருக்கவும் லாய்க்கு இல்லைன்னு சேர உதச்சிட்டு போக, ரங்கா இதுக்கெல்லாம் சேர்த்துதான் நீ அனுபவிக்க போறேன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் கிரவுண்டுக்கு வந்து பசங்க எல்லார்கிட்டையும், ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா அடுத்து போற பேட்ஸ்மேன் அவனுக்கும் சேர்த்து தானே ரன் எடுக்கிறோம், இல்ல மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு உட்காந்துடுறோமா, அதே மாதிரி நமக்குள்ள ஒரு பிரச்சனைனா எல்லாருமே தான் குரல் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த ஜெர்சியை போட்டுக்கவே தகுதி இல்லைன்னு சொல்ல, இதையெல்லாம் துளசியும் நின்று கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. அப்புறம் சாயங்காலம் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன ஹீரோன்னு நினைப்பா, எல்லாரும் முன்னாடியும் என் அப்பாவை அசிங்கப்படுத்திருக்கேன்னு திட்டிக்கிட்டு இருக்கா. இவ அந்த செலக்ஷன் கமிட்டி ஹெட்டோட பொண்ணு. ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்கிறான், அதை அவர் தட்டி கேட்க மாட்டாரு, அது தப்பு இல்ல. ஆனா அதை தட்டி கேட்கிற என் மேல தப்பான்னு கேட்க, அவளும் ரங்கன் சொல்ற எதையுமே காதுல வாங்கிக்காம, உனக்கு நான் முக்கியமா இல்ல இந்த டீம் முக்கியமான்னு கேட்க, அதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம ரங்கனும் அமைதியா இருக்க, அப்ப எல்லாம் இன்னையோட முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்புறம் பிரசன்ட்ல தூரத்துல இருந்து தான் நான் அவரை பார்த்திருக்கேன், நடக்கிறது பேசுறதுன்னு எல்லாத்துலயுமே அவரை மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்க, சுத்தி இருந்த எல்லாருமே யாரா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப துளசி, அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், என்னோட கோச், என்னோட டீச்சர், என்னோட சீனியர், அடுத்து என்னோடன்னு அடுத்த வார்த்தையை சொல்லாம அமைதியா இருக்க, இங்க ரங்கனா காமிச்சா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த வார்த்தையை கம்ப்ளீட் பண்ணாமலேயே அகாடமியை பத்தி பேசிட்டு நன்றி சொல்லி முடிக்க, அப்ப பக்கத்து வீட்டுக்காரன், ஏன நீயும் தானே இங்க படிச்ச, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, அங்க இருந்து வேகமா ஓடி வந்து வாஷ்ரூம் கதவை சாத்திட்டு துளசி சொன்ன அந்த கம்ப்ளீட் பண்ணாத வார்த்தையை நினைச்சுக்கிட்டு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கான். அப்புறம் பசங்க எல்லாரும் துளசி யார சொன்னாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா அவங்க படிச்ச வருஷத்தை கண்டுபிடிச்சு, அப்ப அவங்களுக்கு சீனியர்னா அதுக்கு முந்தின 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். அந்த லிஸ்ட் எல்லாம் எங்க போய் தேடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, ருக்மணி மேம் கிட்டயே போய் கேட்டா தெரிய போகுதுன்னு சொல்ல, அவங்க கிட்ட போய் பேசுற அளவுக்கு தைரியசாலி யாரு இருக்கான்னு யோசிச்சு எல்லாருமே ஒரே மாதிரி மணியை பார்க்க, என்னெல்லாம் பார்க்காதீங்க நான்லாம் போய் கேட்க மாட்டேன்னு சொன்னதும் உடனே பத்மா பக்கத்துல வந்து, ப்ளீஸ்டா போன தடவையும் நீ கேட்டு தான் சொன்னாங்க,
நீ தான் அவங்களோட செல்ல பிள்ளையாச்சேன்னு கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்க எல்லாருமே ஒண்ணு கூடிடுறாங்க. சரி இப்ப என்ன உங்களுக்கு அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானே. நானே கண்டுபிடிச்சு தொலைக்கிறேன்னு வேகமா கிளம்புறான். இங்க ரங்கன் வாஷ்ரூமை விட்டு வெளியே வந்ததுமே நீ எதுக்காக ஓடி ஒளியிறேன்னு தெரியுது. உன் கூட படிச்ச மத்த ஸ்டூடெண்ட்ஸ பாக்குறதுக்கு கூட பயப்படுற. ஆனா எப்படினாலும் எல்லாரையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். துளசியையும் சேர்த்து தான் சொல்றேன்னு தைரியம் சொல்லி அனுப்புறாங்க. எனக்கு என்னமோ துளசியை தான் ரங்கனோட பேரா கொண்டு வர போறாங்கன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.